அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து பீச்சில் இருக்காங்க. அப்போ அபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மீதியை அப்படியே ராகவுக்கு ஊற்றுறாங்க. ராகவுக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்ட மீதியை நீங்கள் சாப்பிட்லாம், ஒரு தப்புமே இல்லை. நான் சாப்பிட்டதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஐஸ்கிரீம் அப்படியே வாயில் ஊற்றிக்கிறாரு. அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து அப்படியே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து அழகாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே ராகவ் பார்த்துட்டு இருக்காரு. வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 ரவுடிங்க அப்படியே ஓடி வந்து அந்த வீட்டெல்லாம் அப்படியே இடிச்சிட்டு போகிறாங்க. போனோடனே அப்படியே கத்துறாங்க. அபி, ஏய் நில்லுங்க, எதுக்காக நான் கஷ்டப்பட்டு மண்ணில் வீடு கட்டினா அதை எதுக்காக எட்டி உதச்சிட்டு போகிறீங்க? ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. என்ன மன்னிப்பு கேட்கணுமா? நான் போனால் என்னை போடா வாடான்னு வேற நீ சொல்லியிருக்க, இதில் உனக்கிட்ட நான் மன்னிப்பு வேற கேட்கணுமா? உங்ககிட்டயே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு. அப்படியே ராகவ் தடுக்கிறாரு. என்ன என்ன அந்த பொண்ணுக்கிட்ட வந்தா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிலாம் கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஏன் என்ன பண்ணுவ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பயங்கரமாக கத்துறான். ராகவ் போட்டு அடிக்கிறாரு. 4 பேரையுமே அடிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, யார் தெரியுமா? தாலி கட்டின என் பொண்டாட்டிக்கு எதனா ஒன்றுனா நான் தான் நிற்பேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு. அப்போது ஒரு ரவுடி பின்னாடி ஓடி வராரு அடிக்கிறதுக்கு. அபி அப்படி கத்துறாங்க. அப்போ அந்த ரவுடியும் அடிக்கிறாரு ராகவ். அங்கேருந்து பார்க்குறாரு ஆகாஷ். 2 பேருமே வராங்க. ஐயோ என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அடித்து நல்லா கட்டி அப்படியே முட்டி போட வைக்கிறாரு. ஒருத்தவன் மட்டும் அப்படியே தப்பிச்சு ஓடுறான். ஆகாஷ் அப்படியே பிடிக்கிறாரு. என்ன எங்கே தப்பிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ளே அணு அப்படியே மண்ணை வாரி அப்படியே மூஞ்சிலேயே போடுறாங்க, அந்த ரவுடி மூஞ்சிலேயே. அவன் அங்கேருந்து ஓடுறான். எல்லாருமே சேர்ந்து கட்டி போட்டுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸ் வராங்க. வந்தவொடனே எல்லா ரவுடிங்களையும் திட்டுறாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நாங்கள் எப்போவுமே இங்கே தான் இருப்போம், கொஞ்சம் அசந்தம் இவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து வராங்க. வந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிடுறாங்க. அஞ்சலி எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டோடனே பக்கத்தில் 2 மல்லிகைப்பூ இருக்குது, எடுக்கிறாங்க அஞ்சலி. இந்த அணி வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட கொடுக்குறாங்க, அணுக்கு வைக்க சொல்லி. அதே மாதிரி ராகவ் கிட்ட பூ கொடுக்குறாங்க, மல்லிகைப்பூவை. இதை நீ வந்துட்டு வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சொல்கிறேன் இல்லை ராகவ், நீ வெய், அபிக்கு பூ வெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராகவ் பூ வைக்கிறாரு. அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் தாலி பிரித்து கோக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே இந்த ராகவ் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ராகவும் பார்க்குறாரு அப்படியே. அப்போ அப்படியே முரளி அப்படியே ஏதோ சாதாரணமாக இருக்க மாதிரி அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக 2 பேருக்குமே தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படிம்மா முடியும்? இல்லை இப்போ பண்ணி தான் ஆகணும். அப்படி இப்போ பண்ணலைன்னா இன்னும் 3 மாதம் தள்ளி போயிடும். அதனால் நம்ம பண்ணிடலாம். அப்போனா மண்டபம் பிடிக்கணும், நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி எல்லாமே நீ பார்த்துக்கோ, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சுந்தரி அப்படி பார்க்குறாங்க. எனக்கு என்னவோ ராகவுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ராகவோட ஃபேஸே சரியில்லை, ராகவுக்கு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. ஆமாம் சுந்தரி, இப்போ நீ என்ன தான் நினைக்கிற? அவன் ஒத்துக்கிட்டா கூட நீ விடமாட்ட போல இருக்கே, நீ எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் அவன் கண்டிப்பாக பண்ணுவான், புரியுதா? 2 பேருக்குமே தங்கத்தில் தாலி போட வேணாமா? இப்படி தான் கயிறோடு இருப்பாங்களா? இதுதான் முறையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. தங்கத்தில் தாலி வாங்கணும், நல்லபடியாக எல்லாமே நடக்கணும், எல்லாருமே இங்கே நல்லா இருக்கணும், புரியுதா? பெரியவங்க நாம தான் பார்த்து பண்ணணும். நீ இப்படிலாம் எதுவுமே பேசிகிட்டு இருக்காத, சரியா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு. என்ன ராகவ், ஓகேவா? உனக்கு ஓகேவா தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எனக்கு ஓகே தான் பாட்டி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முரளிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, ஒரு வாட்டி தாலி கட்டினதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். எப்படியாவது அந்த தாலியை கட்டிட்டு அபி கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தாலி பிரித்து இன்னொரு வாட்டி வேற பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுந்தரிக்கும் அப்படியே பிடிக்கவே இல்லை. அபி சந்தோஷமாக தான் இருக்காங்க. அணு உள்ளே போகிறாங்க. ஆகாஷ் பின்னாடியே போகிறாரு. போனோடனே அணுக்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, எனக்கு தாலி கட்டிட்டோம் ஆனால் எல்லாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, மண்டபம் பிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு தாலி பிரித்து கோக்க போகிறாங்க. அப்போ சூப்பரில், எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிரிக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவனும் அமைதியாக சிரிக்கிறாங்க. அபியும் போகிறாங்க. அங்கேருந்து ராகவ் 2 பேருமே உள்ளே போகிறாங்க.
அப்போ ராகவ் அப்படியே பார்க்குறாரு, தாலி வேற பிரித்து கோக்கணுமா, எல்லாம் பாட்டி பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்க